நடிகர் விஜயும் நடிகை த்ரிஷாவும் திரையில் சக்சஸ்ஃபுல் ஜோடியாக இருந்து வந்த நிலையில் அவர்கள் இருவரும் சுமார் 15 ஆண்டுகள் இணைந்து நடிக்காமல் இருந்தனர். அதை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான ஜோடிகளில் ஒன்று விஜய் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன். இவர்களின் ஜோடி ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீண்ட காலம் சேர்ந்து நடிக்கவில்லை என்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. விஜய் த்ரிஷா ஜோடி முதலில் 2004 வெளியான கில்லி படத்தில் இணைந்தது. அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. அதன்பின் திருப்பாக்கி, ஆடி, குருவி போன்ற பல படங்களில் இணைந்து நடித்தனர். ஆனால் 2008 வெளியான குருவிக்கு பிறகு இந்த ஜோடி சுமார் 15 ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து நடிக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா இடையே காதல் வதந்திகள் பரவியதாக கூறப்பட்டது. அப்போது விஜய் ஏற்கனவே திருமணமானவர் என்பதால் இந்த வதந்திகள் பெரிதாக பேசப்பட்டன. இதன் பின்னணியில் விஜயின் குடும்பத்தினர், குறிப்பாக பெற்றோர், இவருடன் த்ரிஷா மீண்டும் இணைந்து நடிக்க வேண்டாம் என்று கேட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதனை மதித்த விஜய் பல ஆண்டுகள் த்ரிஷாவுடன் சேர்ந்து நடிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் இருவருமே அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாங்கள் நல்ல நண்பர்கள் என்பதை தொடர்ந்து கூறி வந்தனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஜோடி மீண்டும் லியோ திரைப்படத்தின் மூலம் ஒன்றாக திரையில் தோன்றியது. இது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். அதில் விஜயின் மனைவியாக நடித்திருந்தார் த்ரிஷா. அப்படம் 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்கள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்திருந்தது. அப்படம் 610 கோடி வசூலித்திருந்தது. இப்படத்தில் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையே லிப் கிளாஸ் முத்த காட்சி இடம்பெற்றிருந்ததும் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. தற்போது நடிகர் விஜய், அவரது மனைவி சங்கீதா இருவரும் விவாகரத்து பெற்று பிரிய உள்ளனர். விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்தபோது அதில் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார் சங்கீதா. தன்னுடைய கணவருக்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளாக தாங்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதனால் இந்த வழக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அந்த நடிகை யார் என்பதை சங்கீதா குறிப்பிடவில்லை.